இல்லை மக்கள் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இவங்களுக்குலாம் எவ்வளோ செருப்படி கொடுத்தாலும் திருந்த மாட்டாங்களா? அதே தப்புகளை ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா என்ன? இந்த நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்க இந்த மாடுகளுக்குலாம் எவ்வளோ சூடு போட்டாலும் பத்தாதுன்னு நினைக்கிறேன். போன வாரம் தான் சேதனம் போட்டு அடி அடின்னு அடிச்சு போட்டு போயிருக்காப்புல. போன வாரம் தான் வந்து இந்த கூட்டணி வைக்கக்கூடாது, வீட்டுக்குள்ள உறவு முறை கொண்டாடக்கூடாது, அண்ணன் தம்பி அக்கா மாமான்னு சொல்லி பாசத்தை காட்டி வீட்டுக்குள்ள ஒரு ஆட்டத்தை போடாதீங்க, அவன் ஆட்டத்தை தனியாக போடுங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு அந்த அன்பு கேங்க மொத்தமாக உடச்சு விட்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ள இந்த ஒயில் கார்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்களுமே இந்த அன்பு கேங்க போட்டு மிதி மிதி மிதிச்சனால அந்த அன்பு கேங்க ஃபுல்லா செதறி போயிருந்துச்சு. அதனால போன வாரம் பார்த்துருப்பீங்க, ரம்யா ஒரு சைடு, எஃப்ஜே ஒரு சைடு, சபரி ஒரு சைடு, கனி ஒரு சைடுன்னு சொல்லிட்டு 4 பேருமே 4 திசை கடந்தாங்க. ஆனா இந்த வாரம் சாட்டர்டே சண்டேல இவங்களை பத்தி எதுவுமே பேசல. இந்த 4 பேர் கண்டென்ட் எடுக்கவே இல்லை. இந்த 4 பேர்கிட்ட எதுவும் கேட்கவும் இல்லை, எதுவும் பேசவும் இல்லை. அதனால திரும்ப நேற்று நைட்டு ஆரம்பிச்சாச்சு. திரும்ப நேற்று நைட்டு நம்ம ரம்யா வந்து எஃப்ஜேக்கும் நம்ம சபரிக்கு நடுவில் போய் படுத்துக்கிட்டு அண்ணா மாமா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொஞ்சம் பேசுறது, அந்த வாய்ஸ் மாடுலேஷன் மாத்துறது, அந்த பக்கம் கனியவர்கள் உட்காந்து அந்த கேங்கான லீடர் மாதிரி ஒவ்வொருத்தரை பற்றி குறை பேசுறதுன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆரம்பிச்சாச்சு. அப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்ல? இதில் பெரிய சிரிப்பெண்ணு தெரியுமா? இதில் பெரிய ஹைலைட்டு, இவங்க யாருமே மைக் போடல. எப்படி? இவங்க யாருமே மைக் போடல ப்ரோ. மைக் போடாம வீட்டுக்குள்ள இருக்க பல டாபிக் எடுத்து போட்டு பேசிட்டு இருக்காங்க. இதுல பிக் பாஸை காணும். எனக்கு தெரிஞ்ச அந்த மனுஷன் தப்பிச்சு ஓடிட்டாருன்னு நினைக்கிறேன். காணவில்லைன்னு போஸ்டர் ஓட்ட வேண்டியிருக்கும், என்னை தேடாதீர்கள் நான் அந்தால ஒளிஞ்சு போறேன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டார் போல. அவரையும் காணும். சரி ஓகே, அவர் வாய்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, மைக்க போடுக்க, சபரி மைக்க போடுக்க, எஃப்ஜே மைக்க போடுக்கன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? அதுதான் அப்பப்போ யூஸ் பண்ணுவாங்க. அதையும் போட மாட்டேங்காங்க. நேற்று நைட்டு நானும் பார்த்துட்டே இருக்கேன், எல்லாம் மைக்கை கழட்டி போட்டு மைக்கே இல்லாமல் ஜாலியாக உட்காந்து கதை பேசிட்டு இருக்காங்க. இதில் அன்பு கேங்கில் மொத்தம் 4 பேர் நமக்கு தெரியும். ஓகேவா? இப்போதைக்கு 4 பேர் இருக்காங்க. இப்போ புதுசாக 2 பேர் ஆட் ஆன மாதிரி இருக்கு. அதில் ஒருத்தர் மட்டும் ஆட் ஆயிட்டாருன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவர் எப்பவுமே வந்து போவார். முன்னாடி அன்பு கேங் யார் யார் இருந்தா? கனி அவர்கள், ரம்யா அவர்கள், சபரி அவர்கள், எஃப்ஜே, இந்த 4 பேர் இருந்தாங்களா? இப்போ புதுசாக பிரஜன் அவர்களும் அங்கே இருக்காங்க. மேபி பிரஜன் அவர்கள் டீலக்ஸ் ரூம் அப்படிங்கிறனால உட்காந்து பேசிட்டு இருக்காரு போல. அதுக்கு அந்த பக்கம் பார்த்தா வினோத். யாருமே மைக்கு போடல ப்ரோ. யாருமே மைக்கு போடாம பல கதைகள் எடுத்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு சைடு வியானா கதை வருது, இன்னொரு சைடு சுபிக்ஷா, இன்னொரு சைடு வியானான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கதைகளை பேசியிருக்காங்க. எல்லா விஷயத்தையும் மொத்தமாக பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் கண்டிப்பாக நமக்கு தரமான காதல் கண்டென்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நேற்று நைட்டே நம்ம அக்கா காமு கூட ஒரு சில விஷயங்களை ஆரம்பிச்சிட்டாங்க. காமு கண்ணத்தை பிடிச்சி இப்படி திருப்பி பேசுறதுன்னு, ஒரு மாதிரி காதலோட பார்க்கறதுன்னு, ஆஹா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத மொத்தமாக பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மறக்காம லைக் போட்டுக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்தா நம்ம வீடியோவை ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணோம். சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ வீடியோக்குள்ள போலாமா? சரி ஓகே. நேத்து நைட் பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் ரூம்ல இந்த அன்பு கேங் மொத்தமா உட்கார்ந்து கதை பேசிட்டு இருக்காங்க. பட் மைக்கே இல்லாம உட்கார்ந்து கதை பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் சபரிக்கு மோட்டிவேஷன் கொடுக்காங்க. என்னன்னா, சபரி நாளைக்கு கேப்டன்சி டாஸ்க் இருக்கு, விடக்கூடாது, பயங்கரமா ஆடணும், விட்டுறாத, உன்னோட பவர் கொடுத்து ஆடு, இங்க தான் நீ யாருன்னு சொல்லி காமிக்கணும், அடிச்சிரு, விட்டுறாத, தட்டி தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, மோட்டிவேஷன் கொடுக்குறவங்க மைக்கை போட்டு கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்ல, மைக்கெல்லாம் கழட்டி போட்டு ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு ஏன் பிக் பாஸ் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவே இல்லைன்னு சொல்லி எனக்கு சுத்தமா தெரியல. இதுல அடுத்ததான் வியானாக்கான ஒரு டாபிக் வருது. ஓகேவா? இல்லைன்னா சபரி அவர்கள் சொல்றாங்க. ஏன்னா சபரி வந்து இந்த ஸ்டாச்சு அனுக்கும் போது ஒரு தடவை சாப்பாடு கேட்டிருப்பாங்க. அப்போ வியானா வந்து ஒரு மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு சாப்பாடு தரமாட்டேன்னு, ஒரு சாப்பாடு தரமாட்டேன்னா இல்லைன்னா ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கு சபரி ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிட்டு சாப்பிடாம போய் உட்காந்துருப்பாரு. அப்போ நம்ம காமு மாமா அரோராலாம் போயிட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு பண்ணெல்லாம் கூட எடுத்து கொடுத்துருப்பாங்க. அந்த டாப்பிக்கை எடுத்து சொல்றாங்க. அரோரா கொஞ்சம் மோசமா இருக்கா, அவ கேம் ஆடுறேங்க பேர்ல உண்மையாவே ஸ்கோர் பண்ண தான் ட்ரை பண்றா. அவ நம்ம போய் ஏதாவது ஒன்று கேட்டா மூஞ்சில் அடிச்ச மாதிரியே பேசுறா, ஆனா வெளியே வந்து நல்ல மாதிரி காமிச்சிக்கிறான்னு சொல்லி ஒன்று சொல்றாப்ல. அது என்னமோ உண்மைதான். அந்த பொண்ணை பொறுத்தவரைக்கு கேமரா அந்த பொண்ணுக்கு நேராக இருந்துச்சுன்னா, அண்ணா சாப்பாடு வேணுமாண்ணா, பீட்ரூட்டை புளிஞ்சு தரவா, இல்லைன்னா இப்போ கேரட்டை உரிச்சு போட்டு தரவான்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுவாங்க. ஆனா கேமரா அவங்க பக்கம் இல்லைன்னா இந்த மாதிரி தான் பேசுவாங்க. சாப்பாடு தர முடியாது, சாப்பாடு இல்லை, அப்புறம் வாங்க அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க. ஸோ அந்த வகையில் நேற்று சபரி அவர்கள் அந்த டாபிக் எடுத்து பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம ரம்யா அவர்கள் ஒரு 2 பேரை பற்றி பேசுகிறாங்க. இங்கே தான் ரம்யாக்கான சுயரூபம் வெளியே வருதோ நான் நினைக்கிறேன். என்னன்னா, ரம்யாவை பொறுத்த வரைக்கும் நேற்றே ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க, இந்த எபிசோட்லேயே பார்த்துருப்பீங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே யார் காசுக்காக மட்டும் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது பாரு அவர்கள் ரம்யாவை சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம சொன்ன கண்டென்ட். வீட்டுக்கு வந்த முதல் வாரமோ 2வது வாரமோ ரம்யா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. நான் ஒரு 40-50 நாள் இருந்தால் போதும், எனக்கு கடன் இருக்கு, அந்த கடனை மட்டும் முடிக்கிறதுக்கான காசு எனக்கு கிடைச்சா போதும், மற்றபடி இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு எனக்கு ஆசை இல்லை, அந்த 40 நாளுக்கான காசு கிடைச்சா மட்டும் போதும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டாப்பிக்கை நேற்று கூட நம்ம எடுத்து பேசியிருப்போம். அந்த டாப்பிக்கை பார்வர்கள் நேற்று உடைச்சிருப்பாங்க. உடனே உட்காந்து ஓன்னு ஒப்பாரி வைக்கிற மாதிரி அழுது என்னோட கஷ்டத்தை சொன்னால் அவள் வந்து இங்கே இப்படி உடைக்கிறாளேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக எங்கள் ரம்யா நான் ஒன்று சொல்லணும், எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. ஒரு சில பேர் கஷ்டப்படுற மாதிரி ஆக்டிங் போட்டுட்டு இருப்பாங்க, அதெல்லாம் 2வது. ஆனால் நீங்கள் சொன்ன டாப்பிக்கு தான் அவங்க சொல்கிறாங்க.
நீங்க சொன்னது என்னன்னா 40 நாள் இருந்தா போதும் எனக்கு காசு கிடைச்சிரும்னு சொன்னீங்க. அதே மாதிரி தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கீங்க. 40 நாள் இருந்தா போதும்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள எல்லார்ட்டையும் அப்படியே உறவு முறை கொண்டாடிட்டு அக்கா அண்ணா மாமா அப்படி சொல்லிட்டு பேசிக்கிட்டு அவங்கள நாமினேட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கூட ஒரு பாண்டை கிரியேட் பண்ணிட்டு நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சு வெறுமனைக்கு வாரம் அந்த சேலரியை மட்டும் வாங்கிடலாம்னு சொல்லி தான் யோசிக்கிறீங்களே தவிர இந்த வீட்டுக்குள்ள உங்களுக்கான பெர்ஃபார்மன்ஸை காமிக்கணும், நீங்க யாருன்னு காமிக்கணும், வெளியே போய் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னா அந்த வாய்ப்பை எப்படி உருவாக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள நீங்க எதுவுமே பண்ணல. அதை தான் பார்வர்கள் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஒரு ட்ராமா போட்டு சீனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ நேற்று என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டுக்குள்ளே வியானாவும் சுபிக்ஷாவும் நாங்கள் கேமாக தான் பார்க்குறோம், கேமாக தான் ஆடுறோம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அப்படிலாம் பண்ணல, அவங்க ரொம்ப மோசம், 2 பேருமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தர்றாங்க, வர 2 பேருமே சரியில்லை அப்படின்னு மாதிரி பேசுகிறாங்க. அப்படியாங்க, சரிங்க உண்மையாகவே சரியில்லை தான், ஆனால் சொல்கிற ஆளும் சரியில்லைங்கிறதா உண்மை. ஓகேவா? இல்லை நேற்று நைட்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ அந்த எபிசோட் முடிஞ்சவரை இந்த சுபிக்ஷா பொண்ணு அம்மா சரண விக்ரமோட மோசமாக பண்ணுதுப்பா அந்த பொண்ணு. சரண விக்ரம் தான் தனியாக கேமராவில் தெரியுன்னு சொல்லிட்டு எங்கேயா போய் நின்றுட்டு டைட்டில் வின்னர் சரண விக்ரம் ஊ அப்படின்னு பார்ப்பல. அதே மாதிரி இந்த பொண்ணு பார்த்தா தனியாக அங்கெங்கமா நின்றுட்டு அப்படின்ற மாதிரி சுற்றுது. ஓகே, நீங்கள் ஒரு ஸ்கில்ஸை வந்து கற்றுக்குறீங்க, ஓகே. அதுக்கு இப்படியா கண்ணாடியில் நின்று பேசுறது, கண்ணாடி கீழே உட்காந்து பேசுறது, இப்படி உட்காந்து பேசுறது, ஜோசியக்கார மாதிரி உட்காந்து பேசுறது, படுத்து கிடந்து பேசுறது, இப்படி கடந்து பேசுறது என்னங்க? பீட் பாக்ஸிங் என்ன எல்லா சைடும் தலையில இப்போ நேராக நின்று இப்போ பழகினா தான் வருமா என்ன? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். 360 போயிட்டு இருக்குப்பா அந்த பொண்ணு, 360 போயிட்டு இருக்கு. இப்படி கிடக்கு கேமரா ஒவ்வொரு நேரம் திரும்பவும் இந்த பொண்ணு ஒவ்வொரு ஆங்கிளில் கிடக்குது, கடந்து தொப்பு அப்படின்ட்டு இருக்கு. சூப்பரா எப்பா. இல்லை வியானா நமக்கே தெரியும், அது எப்பவும் போல் இந்த பொண்ணு பக்கா ஃபேக்கு தான். பாயிண்ட்ஸ் பேசுகிறேன்னு சொல்லிட்டு வெறுமனே பாயிண்ட்ஸை மட்டும் வச்சு டைட்டில் தூக்கிட்டு போயிடலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க போல். சொல்ல முடியாது, பண்ணாலும் பண்ணுவாங்க. ஏன்னா பிஆர் இருக்கவங்க தான் வின் பண்ணுறாங்க போல். பல சீசனில் பார்த்துட்டு இருக்கோம். மலையாள சீசனில் யாருப்பா வின் பண்ணியிருக்கா, அதாவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. அந்த வகையில் என்ன வேணால் நடக்கலாம் தமிழ் பிக் பாஸில். ஓகேவா? ஸோ இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த பிரஜன் அவர்களுமே இந்த கூட்டத்து கூட சேர்ந்து கதை பேசிகிட்டு இருக்காரு. பிரஜனுமே மைக்கப்படாமல் உட்காந்து பயங்கரமாக கதை பேசிகிட்டு இருக்காரு. அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல. அவர் இந்த வீட்டுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயத்தை பேசிட்டு அந்த விஷயத்தை அவரே ஃபாலோ பண்ண மாட்டேங்காரு. மொத்தத்தில் இந்த அன்பு கேங் திருந்தல் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. கடைசியில் இந்த ரம்யா எப்பா ஒரு கிரிஞ்சை போட்டுச்சு பாருங்க, எப்பா அந்த பொண்ணுகிட்ட சொல்லுங்கப்பா எதுக்கு இந்த தேவையில்லாத கிரிஞ்சி. வியானாவே கிரிஞ்சின்னு சொல்கிறோம், அதே கிரிஞ்சா கெமியும் எடுக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா இப்போ அவங்க பேர் என்ன ரம்யாவும் எடுத்திருக்காங்க. கெமி கூட முதல் வாரமே எடுத்துட்டாங்க. கெமி கூட மேபி ஒருவேளை அந்த கேரக்டர் அவங்களுக்குள்ள இருந்திருக்கும் போல முதல் வாரமே வெளியே வந்துட்டோம். ஓகேவா? ஏன்னு பேசுறது. ரம்யா கடந்த 2 வாரமாக எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னே தெரியல. இப்படி தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணா தலையசோரி அண்ணா எனக்கு தலைவலிக்கண்ணா, அண்ணா போவாதண்ணா அப்படின்ற மாதிரி பேசுறது ஒரு மாதிரி கடுப்பாகுது ப்ரோ, கடுப்பாகுது. நேற்றும் அதே மாதிரி தான் போயிட்டு ஒவ்வொருத்தர் கண்ணத்தையாக கிள்றது, அண்ணா அண்ணா கண்ணத்தை குதண்ணா தலை குதண்ணான்னு சொல்லிட்டு பேசுகிற விஷயம் பார்க்கும்போது அப்பான்னு மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம் இது எங்கே போய் நிற்குதுன்னு. பட் பிக் பாஸ் ஏன் அந்த மைக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலன்னு தான் தெரில. ஓகேவா? அடுத்தது நம்ம அக்காவும் காமு மாமாவும் கண்டிப்பாக இந்த வாரம் காதல் கண்டென்ட்டுக்குள்ளே இருப்பாங்க அப்படிங்க நமக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா சேனலே உசுப்பேற்றி விட்ருக்காங்க, சேனலே பண்ணுங்க ஏற்றி விட்ருக்காங்க. இன்னொன்று சொல்லணும் ப்ரோ, இந்த போராட்டம் நடத்தினாங்களே அதுக்கான சில வீடியோ கிளிப்லாம் இப்போ தான் பார்த்தேன். பார்வை போட்டு பொழந்துருக்காங்க ப்ரோ. அப்போ பாரு மேலே தான் கோவத்தில் இருக்காங்க போல். பார்வை போட்டு பொழக்கிறாங்க. ஐயோ ஒரு அக்காலாம் பேசுனாங்க, என்ன அடிங்கிறீங்க மானங்கட்ட அடி பாருக்கு, பார்வை போட்டு பொழந்துட்டாங்க. பாரு தான். அப்போ எனக்கு தெரிஞ்சு பார்வையும் அரோராவையும் இந்த சீசனோட வெளியே தூக்கினா அந்த போராட்டம் நின்றோன்னு நினைக்கிறேன். அப்போ சேனல் எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரத்தில் அதை பண்ணாலும் பண்ணுவாங்க. அக்கா போட்டு பொழந்துட்டாங்க பார்வை. கேள்வினா கேள்வி, அந்த மாதிரி கேள்வி. வெளியே வா நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுன்னு தெரில. அந்த வகையில் நேற்று அக்கா வந்து காமு மாமா கூட ஒரு மாதிரி செல்லமாக தட்டேன்னு பேசுறது, நீ வந்து அரோரா கூட உட்காந்து சாப்பிட்டது எனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறது, அதுக்கு நம்ம காமு மாமா உடனே பார்த்தியா பொசஸ் ஆகிறான்னு சொல்லி சொல்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு. அக்காவுக்கு எப்பவுமே சாப்பிட்ற நினப்பு தான் கைஸ், அக்காவுக்கு எப்பவுமே சாப்பிட்றதான். நேற்று கூட பாருங்க குறும்படம்னு கேட்டோன்னே சாப்பாடு மேட்ரா அப்படிங்காங்க. அக்காவுக்கு ஒரே சாப்பாடு தான், நார்மல் சாப்பாடை தான் சொன்னேன். நீங்கள் எதுவும் தப்பாக யோசிக்காதீங்க சரியா? நார்மலாக சாப்பிட்றது, அதாவது கிச்சனில் உட்காந்து சாப்பிடுவாங்கல்ல, அந்த விஷயத்த சொன்னேன். ஸோ அதுதான் நேற்று தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ தெரிஞ்சு போச்சு வரப்போகிற வாரமும் கண்டிப்பாக அதே கண்ட்ராவி கண்டென்ட் தான் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. எல்லை மீறாமல் இருந்தால் சரி, எல்லை மீறினீங்கன்னா வெளியே போராட்டம் பண்ண ஆட்கள் சேர்ச்சி பேசிட்டு உள்ளே வந்துடுவாங்க. ஏன்னா அப்படி தான் போயிட்டு இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு கணக்கு மறக்காம கமெண்ட்ல போட இடத்துல பார்க்கலாம்.